ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வணிக வரி மற்றும் பதிவுத்துறை சார்பில் இருந்து ஒரு சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த செய்தி வெளியீடு என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். இரண்டாவதாக, ஒரு சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிற தகவல் இரண்டாவதாக பார்க்கலாம். ஓகே, முதலாவதாக அந்த செய்தி வெளியீடு பார்க்கலாம். செய்தி வெளியீடு எண் 291, வெளியிட்ட நாள் 15/2/2024, நேற்றைய தினம் தான் வெளியிட்டிருக்காங்க. வழிகாட்டி மதிப்பு பழைய நிலைக்கு மாற்றப்பட்டதை நீக்கிய உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இடைக்கால தடை. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். கடந்த 1/4/2012 முதல் 8/6/2017 வரை நடைமுறையில் இருந்து வந்த வழிகாட்டி மதிப்புகள் கடந்த 9/6/2017 முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக 33% குறைக்கப்பட்டது. அதாவது கடந்த 5 வருஷமாக 1/4/2012 8/6/2017 இந்த 5 வருஷமாக நடைமுறையில் இருந்து வந்த அந்த வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூவை 9/6/2017 அப்போது குறைச்சிருக்கிறாங்க. 33% வழிகாட்டி மதிப்பை குறைச்சிருக்கிறாங்க. அதுதான் நடைமுறையில் இருந்துட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பை விட மிகவும் குறைவாக இருந்து வந்த காரணத்தினால் கடந்த 1/4/2023 அன்று வழிகாட்டி மதிப்பானது 8/6/2017 வரை பின்பற்றப்பட்டு வந்த அதே மதிப்பிற்கு மீள மாற்றப்பட்டது. 9/6/2017 அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 33% குறைச்சிருந்தாங்க. ஸோ இந்த 33% குறைக்கப்பட்டிருந்த அந்த வழிகாட்டி மதிப்பானது சந்தை மதிப்பு இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மார்க்கெட் வேல்யூவோட கம்மியாக வந்துருச்சு. அதனால் 1/4/2023 ஏற்கனவே இந்த 5 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, 1/4/2012 8/6/2017. ஸோ இந்த பீரியடில் என்ன வழிகாட்டி மதிப்பு இருந்ததோ அதையே மறுபடியும் பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி 1/4/2023 அன்னைக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா வழிகாட்டி மதிப்பை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் கிளியராக தெரியுது, அவங்க வழிகாட்டி மதிப்பை உயர்த்த கிடையாது. அந்த வழிகாட்டி மதிப்பானது சந்தை மதிப்பு கம்மியாக இருக்க காரணத்தினால இந்த 5 வருஷமாக நம்ம என்ன வழிகாட்டி மதிப்பு ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமோ அதையே தான் மீண்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த அதே வழிகாட்டி மதிப்பை மீண்டும் பின்பற்ற வேண்டும் என்ற நடைமுறைப்படுத்தப்பட்டதை வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டதாக வேண்டுமென்றே திரித்து தவறான தகவல் பரப்பப்பட்டது. மேலும் இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனத்தினரால் தொடரப்பட்ட வழக்கில் மேற்படி வழிகாட்டி மதிப்பு மாற்றம் குறித்த பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கையை ரத்து செய்து ஆணையிடப்பட்டது. ஸோ கட்டுமான நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க தரப்பில் இருந்து இந்த மாதிரி வழிகாட்டி மதிப்பை உயர்த்திட்டாங்க, இதை தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கிறாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா தடை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் ஜெயிச்சு தடையும் பண்ணிட்டாங்க. தடை பண்ணதுக்கப்புறமா என்ன இருந்ததுன்னா, இந்த 1/4/2023 அப்புறமா நம்ம என்ன வழிகாட்டி மதிப்பு இருந்ததோ அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்படி உத்தரவினை எதிர்த்து தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்டது. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மேற்படி மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் மேற்படி ஆணைக்கு 15/2/2024 அன்று இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ கடைசியாக நம்ம எந்த இது ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/4/2012 8/6/2017 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த வழிகாட்டி மதிப்பை ஃபாலோ பண்ண சொல்லி 1/4/2023 அன்னைக்கு ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த சர்க்குலர் படி பார்த்திங்கன்னா இந்த 5 வருஷத்தில் என்ன வழிகாட்டி மதிப்பு இருந்ததோ அதே தான் நாம் எப்பயும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கட்டுமான நிறுவனம் ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் ஜெயிச்சு அதை ரத்து பண்ணிடுறாங்க. எது, இந்த 5 வருஷத்துக்கான அந்த வழிகாட்டி மதிப்பை ஃபாலோ பண்ணக்கூடாது, அது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க. இந்த ரத்து பண்ணப்பட்ட அந்த வழக்கை பார்த்திங்கன்னா மறுபடியும் தமிழக அரசு மேல்முறையீடு பண்ணி அதுக்கு அந்த ரத்து செஞ்சதுக்கு இடைக்கால தடை வாங்கிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு நம்ம எந்த வழிகாட்டி மதிப்பு ஃபாலோ பண்ணுறோம்னா, இந்த 1/4/2012 8/6/2017 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 5 வருஷத்தில் நம்ம என்ன கைட்லைன் வேல்யூ ஃபாலோ பண்ணுமோ அதே தான் இப்போ ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்போது அந்த வழிகாட்டி மதிப்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுடைய சொத்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு சர்வே நம்பர் இருக்குது, அந்த சர்வே நம்பருக்கு தற்போது உள்ள வழிகாட்டி மதிப்பு எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன் ரெஜினெட் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக வழிகாட்டி தேடல் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1/4/2023 முதல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அது சூஸ் பண்ணோன்னா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தெரு, புலையன், கூட்டு மதிப்பு. ஸோ இது வாரியாக நீங்கள் தேடிக்கலாம். ஒரு சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பு தேடலாம்.
நான் வந்து சர்வே நம்பர் வைஸாக தேடி எடுத்துக்கிறேன். அப்போ தான் என்னுடைய சொத்துக்கு எவ்வளோ வழிகாட்டி மதிப்பு அப்படி இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இதில் மேலே வந்து புலையன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தேடுதல் வரையறையில் புலையன் வாரியாக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். சர்வே நம்பரை வச்சு நான் அப்படியே சர்ச் பண்ணுறேன், அது ஈஸியாக இருக்கும். மண்டலம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக சார் பதிவாளர் அலுவலகம் செலக்ட் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு பதிவு கிராமம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நிலம் இருக்கக்கூடிய பதிவு கிராமம் கொடுத்துட்டு இப்போது தேடுக, அடுத்தபடியாக சர்வே எண் புலையன் கொடுத்துட்டு தேடுக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதான் வந்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ், தேடுதலுக்கான டீட்டெயில்ஸு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, கீழே அதில் பாருங்கள், புலையன் உட்பிரிவியன் ஃபஸ்ட்டு இருக்கிறது 125 அப்படிங்கிறது சர்வே நம்பரு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது சப்டிவிஷன் நம்பரு. வழிகாட்டி மதிப்பு, இந்த வழிகாட்டி மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்னு பாருங்கள், 1,70,70,000 ரூபா வழிகாட்டி மதிப்பு. அதுவே வழிகாட்டி மதிப்பு மெட்ரிக் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க, 4,20,500 ரூபா. ஒரு ஏக்கருக்கு 1,70,70,000 ரூபா, ஒரு ஹெக்டேருக்கு 4,20,500 ரூபா. இது நிலத்தினுடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புஞ்சை, கிணற்று பாசனம், வகை 1. ஸோ இப்படி உங்களுடைய சொத்து இருக்குது பார்த்திங்கன்னா, உங்களுடைய நிலத்துக்கு உண்டான வழிகாட்டு மதிப்பையும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செய்தி வெளியிட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.